Good morning, dear students. இப்போ நம்ம கம்பெனி செக்ரட்டரி ப்ராக்டிஸ் என்ற சப்ஜெக்டில் ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. இப்போ அதில் டியூட்டிஸில் நேற்று பார்த்தது வந்து ஸ்டாச்சுட்டரி டியூட்டிஸ் அண்டு ஜென்ரல் டியூட்டிஸ். ஜென்ரல் டியூட்டிஸில் வந்து நம்ம டைரக்டர்ஸ்க்கு வந்து செக்ரட்டரி என்ன பணி செய்கிறாருன்னு சொல்லி நம்ம செஞ்சோம் பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த கிளாஸ் இன்னைக்கு கிளாஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவர் என்ன டியூட்டி பார்க்குறாரு, செக்ரட்டரிங்கிறவர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன டியூட்டி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து என்ன அப்படின்னா கம்பெனிக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு மீடியேட்டராக இடைப்பட்ட நபராக என்ன செய்கிறாரு, அவர் ரெண்டு பேரையும் இணைக்கும் பாலமாக என்ன செய்கிறாரு இருக்கார். இன்னொன்று என்ன அப்படின்னா எந்நேரம் என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸோட என்ன செஞ்சுருக்காரு, க்ளோஸ் ரிலேஷன் டச்சில் என்ன செஞ்சுருக்காங்க இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்குறது இது எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்ன பணிகள் செய்கிறார் அவருடைய என்ன சொல்லி கீழே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ நம்ம பேப்பரில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கால்ஃபார் பண்ணியிருக்கோம். என்னது எவ்வளோ ஷேர் நமக்கு வேணுங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் பேப்பரில் கால்ஃபார் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு நமக்கு பப்ளிக்லேருந்து என்ன லெட்டர்ஸ் வருது, அப்ளிகேஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க பார்க்குறோம். அதில் யார் யார் எவ்வளோ ஷேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபைலில் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அப்ளிகேஷன்ஸை பார்த்து யார் யார் எவ்வளோ ஷேர் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அலாட் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அலாட்மெண்ட் என்ன செய்கிறாங்க, இப்போ 500 ஷேர் கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம் 200 ஷேரில் 300 ஷேர் என்ன செய்யலாம் அலாட் பண்ணலாம். அது என்ன செய்கிறாரு இவர் பார்க்குறாரு. அது போக கால்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷேர் வந்து என்ன செய்கிறாங்க அலாட் பண்ணியாச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க அந்த கால் அமௌண்ட் என்ன செய்வாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ 100 ஒரு ஷேர் வேல்யூ 100 ரூபா அப்படின்னா இப்போ அந்த 100 ரூபா என்ன செய்வாங்க அப்படின்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்கலாம், இல்லை 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம். 25 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம், இல்லை 30 40 அப்படிங்கிற 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன செய்யலாம் வாங்கலாம். 3 இன்ஸ்டால்மெண்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால். 4னா அந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது தானே சொல்லுவாங்கன்னா கால்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 100 ஒரு ஷேர் வேலை 100 ரூபா அப்படின்னா அவருக்கு 100 ஷேர் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன செய்யணும் அவர் 100 ஷேருக்கு உண்டானது ஃபஸ்ட்டு காலில் வந்து என்ன செய்யணும் 30 ரூபா மணிக்கு என்ன செய்யணும் அவர் வந்து அமௌண்ட் கட்டணும். அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் அதுக்கேற்றாப்புல என்ன செய்யணும் ஒவ்வொரு கால்ஸுக்கும் தனித்தனியாக இடைப்பட்ட காலங்கள் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஷேர் நமக்கு எவ்வளோ ஷேர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு உண்டான ஷேரை மட்டும் என்ன செய்யணும் அவ்வளோ பே பண்ணணும். ஃபர்பிச்சர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன அப்படின்னா ஷேர் வந்து சப்போஸ் அந்த கால்ஸ் அமௌண்ட் வந்து கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு கால் மட்டும் தான் கட்டியிருக்காங்க, செகண்ட் கால் கட்டலை அப்படின்னா என்ன செய்யலாம் நம்ம அந்த ஷேரை வந்து என்ன செய்யலாம் ஃபர்பிச்சர் பண்ண முடியும். அதாவது என்னது பறிமுதல் செய்ய முடியும். என்ன செஞ்சுருவாங்க ஷேரை வந்து திருப்பி வாங்கிடுவாங்க, ஷேர் சரிட்டு திருப்பி என்ன செஞ்சுருவாங்க வாங்கிடுவாங்க. அந்த இது என்ன செய்கிறாரு டியூட்டிஸ் பார்க்குறாரு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா ஷேர் வந்து என்ன செய்யலாம் ஒருவர் இன்னொருத்தவருக்கு என்ன செய்யலாம் மாற்றி கொடுக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு அவரால் கட்ட முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அவர் வந்து வேற ஒரு நபருக்கு விற்றுட்டு என்ன செய்யலாம் அவர் வந்து அவர் நேமுக்கு என்ன செய்யலாம் ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்டுங்கிறப்ப என்ன சொல்லுவாங்க பட் இப்போ நம்ம ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன செய்வாங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அதையும் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய சர்க்குலர்ஸ் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க. ஏன்னா வந்து கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது என்ன செய்யணும் மெம்பர்ஸுக்கு வந்து ஒன்று தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன செய்கிறாங்க லெட்டர் வரப்படி எல்லாமே என்ன செய்கிறாங்க அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா சப்போஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு இருந்து எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இது எனக்கு
லெட்டர் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன செய்கிறாங்க, நெசசரி ஆக்ஷன் என்ன செய்கிறாங்க, அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுதான் வந்து என்ன செய்கிறாரு, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து செக்ரட்டரி வந்து பணியாற்றுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர், கால்ஸ் ஆஃப் ஷேர், ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ஷேர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஈவுத்தொகை, வரக்கூடிய லாபத்தை என்ன செய்கிறது, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செய்யலாம். ஈவுத்தொகைங்கிறது என்ன செய்வாங்க, அதான். அதுபோக வந்து என்னது, நோட்டீஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் டு மெம்பர்ஸ், மீட்டிங்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்புறம் என்னது, எது ப்ராப்ளம்ஸ் எதுனா என்ன செய்வாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன செய்கிறாங்க, நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா வேறு என்ன டியூட்டிஸ்லாம் பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா செக்ரட்டரிக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு சில ரைட்ஸ் அத்தாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மீறி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா செக்ரட்டரிக்கு அவர் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு லிமிட்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா கமெண்ட்ஸ்லேயுமே வந்து மேனேஜ்மெண்ட் கீழே செக்ரட்டரி இருக்காருனால் அவருக்குன்னு சொல்லி ஒரு சில ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவரை ஒரு சிலருக்கு அத்தாரிட்டிஸ் இது பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு எதுலேயும் என்ன செய்யக்கூடாது, அவர் வந்து தலையிடக்கூடாது. இன்னொன்று எடுத்து என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன செய்யணும், தனது கடமைகளை நேர்மையாக நிறைவேற்றணும். அந்த நிறுவனத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக செயல்படணும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து என்னது விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும், விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். அதே மாதிரி என்ன அப்படின்னா கேர் எடுத்து பார்க்கணும், எதையும் ஏனாதோன்னு சொல்லி எதுவும் பார்க்காம ஒவ்வொரு செய்யக்கூடிய செயல் என்ன செய்யணும் அப்படின்னா கேர் எடுக்கணும். கேர் எடுத்து பார்த்து என்ன செய்ய முடியும், முடிவெடுக்க முடியும், செயல்பட வேண்டும். இன்னொன்று என்ன அப்படின்னா நிறுவனத்தின் நலனுக்காக மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும், எச்சரிக்கையாக இருக்கணும். நிறுவனத்தின் நலனுக்காக, ஏன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த நிறுவனத்திற்குரிய பெனிஃபிட் என்ன இருக்கோ அதில் என்ன செய்யணும், அவர் வந்து மிகவும் கவனமாக. ஏன்னா வந்து கேர்லெஸ்னஸ் மிஸ்டேக்ஸ் எதாவது விட்டாங்க அப்படின்னா என்னது பிரச்சனையாயிரும். லெட்டர்ஸ் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ராப்பராக என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கான்னு சொல்லி என்ன செய்யணும், கேர் எடுத்து பார்த்து கவனமாக என்ன செய்யணும், அனுப்பணும். செக் எழுதுறது, செக்கை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதுறது, இதெல்லாம் என்ன செய்யணும், இதெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும். இருந்தாலும் என்ன செய்ய முடியும், நம்மளால் வந்து கரெக்டாக இருக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு உண்டான ரகசியங்களை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வெளியே வந்து என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அதாவது யார் என்ன ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் இல்லைன்னா பப்ளிக் என்ன செய்யக்கூடாது, அந்த கம்பெனி எடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ், ரகசியங்கள் வெளியே என்ன செய்யக்கூடாது, லீக் ஆகக்கூடாது. அது ஏன்னா வந்து செக்ரட்டரிஸ் வந்து எல்லா மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணும்போது என்னென்ன முடிவெடுக்கிறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ முடிவெடுக்கிற எல்லாமே தெரியுங்கிறப்ப அது சீக்ரெட்டாக வச்சுக்கணுமே தவிர வெளியே வந்து என்ன செய்யக்கூடாது, பப்ளிக்காக வந்து என்ன செய்யக்கூடாது, லீக் அவுட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ஹி ஷுட் ரெப்ரசன்ட் த கம்பெனி ஆன் சோசியல் சமூகத்தில் வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிரியேட் பண்ணணும். சொசைட்டியில் அந்த கம்பெனி நேம் வந்து நல்ல முறையில் கிரியேட் பண்ணணும். ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்யணும் அப்படின்னா பப்ளிக்கில் வந்து அது நம்ம செஞ்சோம் அப்படின்னா பப்ளிக்கில் சரி இந்த கம்பெனி வந்து அந்த உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், குட்வில் என்ன செய்ய முடியும், இதனால் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது என்ன செய்யணும், செக்ரட்டரி தான் என்ன செய்யணும், பார்க்கணும். இது வந்து அவருடைய ஒரு டியூட்டிஸ். அடுத்து என்னென்னா டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அண்டு ஆஃபீஸ். அவருக்கு என்னென்ன ஆஃபீஸை பொறுத்த மட்டும் அவர் என்னென்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க, அந்த நம்ம நிறுவனத்தை பொறுத்த மட்டும் நிறுவனங்களில் அந்த அலுவலகத்தில் அவருக்கு என்ன பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ். அந்த நிறுவனத்தில் உள்ள அலுவலகத்தில் அவர் தான் ஹெட்டு, அலுவலகத்திற்கு அவர் தான் ஹெட்டு. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த நிறுவனத்தில் என்ன செஞ்சுருக்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கலாம், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா ஷேர்ஸ், அப்புறம் ரெக்கார்ட்ஸ் ஃபைல் பண்ணுறது, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னது அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஷேர் வந்து எவ்வளோ வெளியிடுறாங்க, ஃபைல்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு. ப்ளஸ் வந்து என்னது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக என்னது அவர் தான் பார்ப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல், அதுவும் என்ன செய்கிறாங்க, அவங்க தான் பார்க்குறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா அவருடைய இதில் வந்து என்னென்னா நிறுவனத்தில் உள்ள அலுவலகம் வந்து மிகவும் திறமையாக செயல்படுகிறது அப்படிங்கிறது என்ன செய்யணும், அவர் வந்து உறுதிப்படுத்த வேண்டும்.
நிறுவனத்தில் உள்ள அலுவலகம் மிகவும் திறமையாக செயல்படுகிறது அப்படிங்கிறது என்ன செய்யணும், அவர் வந்து உறுதிப்படுத்தணும். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, டியூட்டிஸ் இன் ரிலேஷன் டு த பப்ளிக். பப்ளிக்காண்டி அவர் என்ன பணிகள் செய்கிறார், என்ன டியூட்டி, அவரோட டியூட்டி என்ன. இப்போ என்னென்னா கம்பெனிக்கும் பப்ளிக்கும் என்னென்னா ஒரு இணைப்பு பாலமாக ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணுறதுல என்ன செய்கிறாரு, மிக முக்கியமான பங்கு ஆற்றுகிறார். எப்படி வந்து அவங்களுக்கு கம்பெனிக்கும் பப்ளிக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்கிறாங்க, பப்ளிக்கில் நம்ம என்ன செய்கிறோம், ஷேர்ஸ் வெளியிடுறோம், டிபெஞ்சர்ஸ் வெளியிடுறோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் வந்து கண்டிப்பாக ஏற்படும். கம்பெனியோட அவங்க என்ன செய்வாங்க, நெருங்கிய தொடர்புல இருப்பாங்க. அதே மாதிரி என்னது, பேங்கர்ஸ், பேங்க்கில் நம்ம என்ன செய்யணும், அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நம்ம போக வர நம்ம அவங்களோட என்ன செஞ்சுருப்பாங்க, கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வழக்கறிஞர்கள், அப்புறம் கிரெடிட்டர்ஸ், கடன் நம்ம கொடுக்குறவங்க, கிரெடிட்டர்ஸ், கடன் யார் யார் கடன் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் என்னது, இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கும் பப்ளிக்கு என்ன செய்யுது, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படும். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.